ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் ஒன் சர்வீஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்றைக்குன்னா இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. 28 மார்ச் 2024. சரிங்களா? அதனை பற்றின விவரங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்களா? முக்கியமான டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷனை இன்னிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2024. சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த் 27 வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, க்ளோசிங் டேட்டும் முடிஞ்சிச்சு, அப்ளிகேஷனில் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டேட் சொல்லியிருக்காங்க. என்ன டேட்னா மே மாதம் 2ஆம் தேதியிலேருந்து, சரிங்களா, மே 2லேருந்து மே 4 வரைக்கும் 3 நாள் டைம் தராங்க. மே 2, மே 3, மே 4 3 நாள் டைம் தராங்க. அப்ளிகேஷன் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு தான் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முதற்கட்ட தேர்வுக்கு தான் டேட் கொடுத்துருக்காங்க. எப்போனா ஜூலை 13, 2024. சரிங்களா? ஜூலை 13, 2024. 3 hours டைம் சொல்லியிருக்காங்க. 9:30 காலை 9:30 AM இருந்து 12:30 PM வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம் எக்ஸாம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஒன்றும் சொல்லலை. லேட்டராக வந்து வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிறகு வந்து தெரிவிக்கப்படும். அதாவது எப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் ரிசல்ட்ஸ் வந்தோ, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எப்போ வருதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமோட டேட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே கிளியராக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது? ஆஸ் யூஸ்வலாக நம்ம டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அதை சொல்கிறாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம், லாஸ்ட் டேட்டு முடிஞ்சிச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ வந்து மே 2ஆம் தேதியிலேருந்து மே 4 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். மொத்தம் 3 days வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேண்ட் ஐட்டம்ஸ் டூரிங் எக்ஸாமினேஷன். சரிங்களா? எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன கொண்டு வரக்கூடாது அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வார்னிங், அதாவது ஜாப் ஸ்கேம் பற்றி வார்னிங் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து மெரிட் பேஸில் தான் நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் இருக்குது பாருங்கள். டெபுட்டி கலெக்டர் போஸ்ட்டு, அந்த போஸ்ட் கோட் சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த சர்வீஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, தமிழ்நாடு சிவில் சர்வீஸ். நம்பர் ஆஃப் வேகன்சி 5 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் டெபுட்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, அது தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் வரும். 23 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கமர்ஷியல் டாக்ஸஸ் சர்வீஸில் வருது. 14 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸில் வருது. 21 வேகன்சி. சரிங்களா? இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டு டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சின்னு சொல்லிட்டு டோட்டலாக 90 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 90 வேகன்சி வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 22 அப்படின்ற பே ஸ்கேல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வேகன்சி டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து அந்த போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வித் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன். அப்போ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 39லேருந்து 40 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து வித் ரிலாக்ஸேஷன் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, உங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது, அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்டிங் வைஸ் அந்த அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. இது வந்து குரூப் 1 டிகிரி தான். சரிங்களா? டெபுட்டி கலெக்டர் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது டிகிரி இருக்கணும். கவர்மெண்ட் டிகிரி, அதாவது கவர்மெண்ட் அஃபிலியேஷன் யூனிவர்சிட்டியில் டிகிரி கண்டிப்பாக ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் டெபுட்டி சூப்பரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிகிரி இருக்கணும். அப்படின்னா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, அதாவது மெரிட்டில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்றாங்க. நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ஃபாலோவிங் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்டு போத் பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் டிகிரி அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க டுகெதர் வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்டு போத் பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி. அப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்டு பிகாம் டிகிரி ஆர் பிஎல் டிகிரி டிப்ளமோ டாக்ஸேஷன் லாஸ். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்டு பிகாம் அண்டு டிகிரி பிஎல் டிகிரி. இந்த மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு டிகிரி ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் இந்த ஃபாலோவிங் இது குவாலிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ் சர்வீஸ்க்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிகிரி குவாலிஃபிகேஷனு. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் பீயிங் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. போஸ்ட் கிராஜுவேட் ரூரல் சர்வீஸ் ஆஃப் காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷனு போஸ்ட் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் சோசியாலஜி இந்த ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிகிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் லாஸ்ட் ஒன்று டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதுக்கும் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா. அந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது கிராஜுவேஷன் இன் எக்கனாமிக்ஸ் எஜுகேஷன் சோசியாலஜி அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைக்காலஜின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் போஸ்ட் கிராஜுவேட் அதை போல் படிச்சிருக்கணும் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வருவீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் என்ன பண்ணணும் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறாங்க சரிங்களா. அப்புறம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு, நீங்கள் வந்து மெரிட்டில் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றத அப்லோட் பண்ணணுன்றதை தெளிவாக சொல்கிறாங்க சரிங்களா. அப்புறம் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ அங்கே போலீஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க இல்லையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் வந்து தேவைப்படுது. இங்கே பாருங்கள், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும், ஹைட்டு செஸ்ட்டு வெயிட்டு இதெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு என்ன இருக்கணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் உமன்ஸுக்கு இது மென்னு உமன்ஸும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க சரிங்களா. உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹைட் மட்டும் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் மென்னுக்கு மட்டும் ஹைட்டு செஸ்ட்டு நார்மல் எக்ஸ்பான்ஷனு வெயிட் இதெல்லாம் வந்து தேவைப்படும். ஆனால் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு மட்டும் இந்த வெயிட் மட்டும் அப்ளிகேபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் பாஸ் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி ஹோல்டு பண்ணியிருக்கணும் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் இன் தமிழ் சரிங்களா, தமிழ் வந்து கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் டெஸ்ட்னாவே நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து எக்ஸாமில் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன்ஸ் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கான ரூல்ஸ்லாம் அங்கே கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கான கண்டிஷன்ஸ் யார் யார் எந்தெந்த போஸ்டிங் வந்து யார் யார் எலிஜிபிள்ன்றது இங்கே எல்வினா ஹெச்ஹெச்னான்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்வினா லோ விஷன் பார்வை குறைபாடு, எல்ஹெச்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஹெச்ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங் காது வந்து சரியாக கேட்காதவங்க. அந்த மாதிரி யார் யார் எந்தெந்த போஸ்டிங்க்கு யார் யார் வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிங்களா. இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் இதை பற்றி பார்ப்போம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனு ப்ரிலிம் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்லாம் கொஸ்டின் இருக்கும். டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின், 175 ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 175 கொஸ்டின் இருக்கும். ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் 300 மார்க்ஸ், 3 hours எக்ஸாமினேஷன் டியூரேஷன் சரிங்களா. எஸ்சி எஸ்டி எம்பிசி இந்த கேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ், அதர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 120 மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இது பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். அதாவது இது வந்து ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் தான் ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூடு மொத்தம் டோட்டலாக 200 கொஸ்டின் 300 மார்க்ஸுங்களா. அப்புறம் மெயின் எக்ஸாம் நீங்கள் ப்ரிலிமில் பாஸ் பண்ணிட்டீங்க, மெயின் எக்ஸாம்னா அது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 பிரிக்கிறாங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம்
எல்லாமே மற்றலாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். பேப்பர் 1, 2, 3, 4 எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் தான். மொத்தம் 12 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும், மெயின் எக்ஸாம் இது வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு 100, பேப்பர் 2க்கு 250, ரிமைனிங் எல்லாமே 250 தான். சரிங்களா. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்குது. சரிங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 850 மார்க் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா. இதில் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் சொல்லியிருக்காங்க கேஸ்ட் வைஸு. சரிங்களா. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து 40. இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்துருக்கணும், 40 மார்க் எடுத்துருக்கணும். அதே போல் அதுக்கப்புறம் இந்த பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா அதுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இந்த கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 255 அதில் எடுக்கணும். அதர் கேஸ்டாக இருந்தால் 340. சரிங்களா. அதர் கேட்டகரி இருந்தால் 340 மினிமம் குவாலிஃபை மார்க் வாங்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து மெயின் எக்ஸாமுக்கான விவரங்கள். சரிங்களா. அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பை லாங்குவேஜ், அதாவது தமிழ் இங்கிலீஷில் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. சரிங்களா. தமிழ் லாங்குவேஜ்லையும் தமிழ் லாங்குவேஜ்லையும் கொஷின் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் கொஷின் இருக்கும். சரிங்களா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. கொஷின் பேப்பர் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இருக்கும். சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாங்க தெளிவாக சொல்கிறாங்க. கொஷின் பேப்பர் போத் ப்ரிலிம் எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் தமிழ் இங்கிலீஷில் தான் செட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். சரிங்களா. அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. பாருங்க, the main examination answer sheets of paper 2, paper 3, paper 4 will be evaluated only if the candidate secure minimum qualifying marks in the paper 1. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் நீங்கள் 40 மார்க் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தது பேப்பர் 1, 2, பேப்பர் 3, பேப்பர் 4 உங்கள் பேப்பர் அந்த ரிமைனிங் பேப்பர்ஸை எவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்கள் பேப்பரை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அப்போயே நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அர்த்தம். சரிங்களா. அதாங்க தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து கம்பல்சரி. நீங்கள் மெயின் எக்ஸாமில் கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ வந்து கம்பல்சரின்றதை தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதை தான் அங்கே ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அந்த ஃபோட்டோஸ் சைஸ் என்ன இருக்கணும் அதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஃபோட்டோஸ் சைஸ் வந்து என்ன இருக்கணும் அப்லோட் பண்ணுறப்போ அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா. 38 டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பார்த்தீங்களா. 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே போல் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் நடக்கும். இந்த ப்ரிலிம் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட் நடக்கும். சரிங்களா. ப்ரிலிம் எக்ஸாம் 38 டிஸ்ட்ரிக்ட் நடக்கும். ஆனால் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாமுக்கு வந்து 100, மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200. இதில் வந்து சில கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் இல்லைன்னா அவங்க வந்து அந்த டைமில் ஃபீஸ் வந்து பண்ண தேவையில்லை. ஆனால் ஃபீஸ் இருக்குங்க இந்த ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதை பற்றி. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்மேட்லன்றதை சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு டாக்குமெண்ட் என்ன சைஸில் இருக்கணும், என்ன சைஸ்க்குள்ளே இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா. பிடிஎஃப் ஃபார்மேட் 200 KB சைஸ்க்குள்ளே இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எதுன்னா அதுக்கப்புறம் இந்த அன்னெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸு உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் தேவையான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதாவது மாற்றுத்திறனாளி இருக்காங்க பார்த்தியா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இந்த அன்னெக்சரில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வீடியோ இந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியாச்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே.
நீங்கள் ஞாபகம் வச்சு இது முக்கியமான விஷயம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் அடுத்த மாதம். சரிங்களா? கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா மே வந்து 2லேருந்து 4 வரைக்கும் கரெக்ஷன். சரிங்களா? ஸோ இதை மட்டும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.